பிஜேபியுடன் சமரசமும் RSS கொள்கைகளை அமுலாக்குவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் பல நடந்துவிட்டது என்பதை யாராவது இல்லை என்று சொல்ல முடியும். ஏன்னா யார் தான் சொல்ல முடியும்? கவர்னேஸாக அம்பலப்படுத்துகிறாரு. தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே மாற்றி மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்கிறீங்க. தனியார் மயப்படுத்தல் கல்வியை வியாபாரமாக்குதல் என்பதற்கு முழு ஆதரவும் தங்கள் வீட்டிலேயே ஒவ்வொருத்தரும் நடத்துவதும் அப்படிப்பட்ட கல்வி வியாபாரத்தை என்பதும் திமுகவின் கொள்கையும் உண்டா இல்லையா? அதிமுக தான் பாஜகவால் இயங்குறாருன்னு நினைக்கிறீங்களா விஜய்? ஏதாவது ஒரு இடத்துல அதுதாங்க சொல்கிறேன். பாஜகவால் இயங்குவது என்பது திமுக இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி விஜய் இயங்க முடியும்? பிரச்சனை என்னன்னு சொன்னால் திமுகவை விட அதிகமாக ஃபேசிஸ்ட் பாஜகன்னு சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை என்ன விஜய். இன்னமும் சொல்ல போனால் பாஜகவோட நேரடியான உறவில் இருக்கிறார் அதிமுகன்னு சொல்லிவிட்டு மறைமுக உறவுன்னு திமுகவை சாடுவது, மறைமுக உறவை கூட விடாமல் பாஜகவை சாடுவது விஜய்.